அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மடித்துளிகள். தினமும் ஒரு இறை வசனம். இது எல்லோருக்குமான ஒரு பதிவு. நாம் தொழுகையாளியாக இருக்கிறோம். பல ஆண்டுகள் தொழுகையில் நமக்கு நன்கு பரிச்சயமான, எல்லோருக்கும் தெரிந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை மனனம் செய்து ஓதி வருகிறோம். சின்ன சின்ன சூறாக்களை எல்லாம் ஓதி வருகிறோம். ஆனாலும் பல பயான்களை கேட்கிறோம், பல மணி நேரங்களில் செய்திகளை படிக்கிறோம். அப்படி இருந்தும் அதனுடைய பொருளை நாம் சரியான முறையில் உள்வாங்கி இருக்கிறோமா என்று பார்த்தால் அதிகமானவர்கள் அப்படி உள்வாங்கவில்லை என்பதுதான் தெளிவான பதிலாக இருக்க முடியும். இந்த ஒரு அடிப்படையில் குறுகிய நேரத்தில் நமக்கு நன்கு பரிச்சயமான, அடிக்கடி நாம் தொழுகையில் ஓதக்கூடிய அத்தியாயங்களுடைய சில வசனங்களினுடைய ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனுடைய சரியான அரபி உச்சரிப்புகளையும் அதனுடைய மொழிபெயர்ப்பையும் வழங்குவதுதான் இந்த பதிவின் நோக்கம். நீங்கள் மிகுந்த சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நான் முடிவதை காது கொடுத்து கேட்டு அதையே நீங்கள் திரும்பவும் முடிய முயற்சிக்கலாம். அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கிக் கொள்ளலாம். தினமும் ஒரு இறைவசனத்தினுடைய துவக்க நாடாக அல் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய முதல் அத்தியாயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற குர்ஆனினுடைய நுழைவு வாயில் என்று அறியப்படுகின்ற அல்ஹம்து சூராவின் மூலமாக நாம் துவங்குவோம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரியது. தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.